திருமால்பாடி திருவண்ணாமலை மாவட்டத்தின் வந்தவாசி அருகே அமைந்துள்ள ஒரு சிறிய மலைமேடு கொண்ட கிராமம். மலைமேடு மீது அமைந்துள்ள கோவில்கள் இந்த ஊருக்கு தனித்துவமான புனித தோற்றத்தை அளிக்குது. திருமால்பாடி முதன்மையாக பழமையான ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோவிலுக்காக அறியப்படுது. விஷ்ணு சயன நிலையில அருள் புரியும் இந்த கோவில் பச்சை கிரானைட் கற்களால கட்டப்பட்ட சிற்பக்கலையுடன் விளங்குது. மேலும் விஷ்ணு மற்றும் சிவன் இருவரும் அர்ப்பணிக்கப்பட்ட கோவில்கள் இங்கு அமைந்திருக்கு. வைணவ சைவ சமய ஒற்றுமையின் சிறந்த எடுத்துக்காட்டா திருமால்பாடி திகழ்து. மார்கழி மாதத்துல நடைபெறும் 21 நாள் திருவிழா பக்தர்களை ஈர்க்கும் முக்கிய நிகழ்வா இருக்கு. திருமால்பாடி பகுதி சங்க காலத்திலேயே மனித குடியிருப்பு அரசியல் முக்கியத்துவம் பெற்றதாக கல்வெட்டுகள் தெரிவிக்குது. முதலாம் பராந்தக சோழன் உள்ளிட்ட ஆரம்ப சோழ மன்னர்களின் கல்வெட்டுகள் இங்கு கிடைத்ததா சொல்லப்படுது. ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோவில் கிபி 1136ஆம் ஆண்டு பராந்தக சோழனின் மகனான விக்ரம சோழன் காலத்துல கட்டப்பட்டதா நம்பப்படுது. பின்னர் பல்லவர், சோழர் மற்றும் பிற அரச வம்சங்களின் பங்களிப்பும் இதுல இடம்பெற்றிருக்கு. சுகபிரம்ம மகரிஷி இங்க விஷ்ணுவை நோக்கி தவம் செய்ததா கூறப்படும் புராண கதைகள் இந்த ஊரின் ஆன்மீக முக்கியத்துவத்தை மேலும் உயர்த்துது. திருமால்பாடி அப்படின்ற இந்த ஊரின் பெயர் தோற்றமானது பண்டைய காலத்துல இப்பகுதியானது மலவர் குலத்தின் இராணுவ முகாமா அல்லது பாதுகாப்பு மையமா இருந்ததா கருதப்படுது. மலவர் பாடி அப்படின்றது பண்டைய காலத்துல குடியிருப்பை குறிக்குது. காலப்போக்குல இங்க விஷ்ணு மற்றும் சிவன் கோவில்கள் நிறுவப்பட்டதுனால இந்த இடமானது புனித தன்மையா வெளிப்படுத்த திரு அப்படின்னு சேர்க்கப்பட்டதான். மலவர்பாடி அப்படின்றதே திருமலப்பாடி அப்படின்னு ஆகி திருமால்பாடியா மறுவுச்சு அப்படின்னு நம்பப்படுது.